உலகத்தில் அதிகமான நாடுகளில் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீனினம் தான் டூனா ஃபிஷ். இதற்கு இங்கிலீஷில் சீ சிக்கன், கடல் கோழி என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு டேஸ்டாக இதனுடைய இறைச்சி இருக்கும். சிலர் இந்த மீனில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறத்தை சாப்பிடாம அப்படியே வெட்டி வீசிடுவாங்க. ஏன் இந்த மீனில் இந்த கருப்பு கலர் இருக்குதுன்றதை நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. உலகத்தில் அதிகமான நாடுகளில் விரும்பி சாப்பிடக்கூடிய மாமிசங்களில் மிக முக்கியமான இடத்தை பெறுறது தான் இந்த டூனா ஃபிஷ். இந்த டூனா ஃபிஷ்ஷை எடுத்துக்கொண்டால் அதிகமாக உப்பு நீரில் தான் வாழும். இந்த டூனா ஃபிஷ்ல 15 இனங்கள் இருக்குது. உலகத்தில் வேகமாக நீந்தக்கூடிய மீன் இனத்தில் இந்த டூனா ஃபிஷ்ஷும் ஒன்று. இதில் எலோஃபின் டூனா, அதாவது மஞ்சள் துடுப்பு சூறை என்று தமிழில் சொல்லப்படும். இந்த மீன் மணித்தியாலத்துக்கு 75 கிலோமீட்டர், அதாவது 47 மைல் வேகத்தில் நீந்தக்கூடிய ஆற்றல் கொண்டது. பொதுவாக டூனா மீனுக்கு தமிழ்ல சூறை மீன் என்று சொல்வாங்க. பொதுவாக டூனா என்ற வார்த்தை ஸ்பானிஷ் மொழியிலிருந்து வந்தது. அட்டூன், அண்டலூசியன் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது தான் டூனா. இதே போல அரபுல மீன்களுக்கு அன்னூன் என்று சொல்வார்கள். இந்த அன்னூன் என்ற வார்த்தையிலிருந்தும் டூனா என்பது பிறந்திருப்பதாக சொல்லப்படுது. இந்த டூனா மீன் பொதுவாக வெப்பமான கடல் பகுதியில் தான் வாழும். இந்த டூனா மீனுடைய இறைச்சி அதிகமான விலைக்கு விற்கப்படுது. ஸ்ரீலங்காவில் இந்த டூனா மீனுடைய பிரைஸ் எப்படின்னு பார்த்தால் 1 கிலோ 3422 ரூபாய்க்கு விற்கப்படுது. சில இடங்கள்ல இதைவிட குறைவாகவும் இருக்கலாம், இதைவிட அதிகமாகவும் இருக்கலாம். மக்கள் அதிகமாக இந்த மீனை பிடிப்பதனால இந்த மீன்ல பல இனங்கள் அழிந்து போகக்கூடிய அபாயத்தில் இருக்குது. குறிப்பாக ப்ளூஃபின் டூனா, நீல துடுப்பு டூனா மீன்கள் அழிவுடைய அபாயத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. கடந்த சில வருடங்களாக 4 மில்லியன் டன் அளவுக்கு இந்த டூனா மீன்கள் வலையிலே சிக்கி இருக்குது. பொதுவாக இந்த டூனா மீன்கள் 68% பசிபிக் பெருங்கடல்ல இருந்தும், 22% இந்திய பெருங்கடல்ல இருந்தும், 10% அட்லாண்டிக் இதே போல மத்திய தரை கடல்ல இருந்தும் பிடிக்கப்படுது. இதனுடைய டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால இங்கிலீஷ்ல இதற்கு சீ சிக்கன், கடல் கோழி என்று சொல்லப்படுது. இந்த டூனா மீனை வெட்டும் பொழுது அதனுடைய சதை பகுதியில் சில இடங்கள் கருப்பு நிறத்தில் இருக்குது. இதற்கு டார்க் மசல் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. இதற்கு என்ன காரணம்னா மயோகுளோபின் என்ற ஒரு வகை புரதம். இதனுடைய வேலையே ஆக்சிஜனை சேமிக்கிறது தான். இந்த டூனா மீன் எப்பொழுதுமே நீந்தி கொண்டே இருக்கும். தூங்கினாலும் அது தூங்கிய வண்ணம் நீந்தி கொண்டு தான் இருக்கும். இதனால இந்த மீனுக்கு அதிகம் ஆக்சிஜன் தேவைப்படுது. இதற்கு ஆக்சிஜன் தேவைப்படுறனால இதனுடைய உடம்புல மயோகுளோபின் என்ற புரதம் அதிகம் சுரக்குது. இதனால தான் அதனுடைய இறைச்சியில் ஒரு பகுதி அப்படியே கருப்பு நிறத்தில் இருக்குது. இந்த டூனாவில் அதிகமான சத்துக்கள், அதிகமான விட்டமின்கள், அதிகமான கனிமங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த மீன்ல இருக்கக்கூடிய சத்துக்களை பார்க்க போக்குல புரதம் 60% இருக்குது. இதே போல கொழுப்பு 10%, கலோரிஸ் 9% இருக்குது. விட்டமின்கள் எடுத்துக்கொண்டால் விட்டமின் பி இந்த மீன்ல 181%, விட்டமின் ஏ 50%, நியாசின் என்ற விட்டமின் 53% இருப்பதாக சொல்லப்படுது. இந்த மீன்ல இருக்கக்கூடிய கனிமங்களை பார்த்தால் செலினியம் 67%, பொஸ்பரஸ் 33%, இதே போல மெக்னீசியம் 16% இருக்குது. அடுத்தது இந்த மீனை சாப்பிடுறனால பலவிதமான நோய்களிலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதாகவும் உடம்புக்கு புத்துணர்ச்சி ஏற்படுவதாகவும் சொல்லப்படுது. குறிப்பாக சொல்ல போனால் வெயிட் லாஸ் பண்றதுக்கு இந்த மீனுடைய இறைச்சிகளை அதிகமாக மக்கள் சாப்பிடுறாங்க. இந்த மீனை சாப்பிடுறனால எமது உடம்புல இருக்கக்கூடிய எடையும் குறையுது. அடுத்தது உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ்களை உறுதிப்படுத்த இந்த டூனா ஃபிஷ்ஷுடைய மாமிசம் உதவுது. இந்த மீனை சாப்பிடுறனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவதாக வைத்தியர்கள் கூறுறாங்க. இதே போல தோல்ல, சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை விட்டு இந்த மீன் பாதுகாக்குது. இதே போல மார்பகம், பெருங்குடல், சிறுநீரகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புற்றுநோயுடைய அபாயத்தை இந்த டூனா ஃபிஷ் குறைக்குது. எந்த அளவுக்கு வைத்தியர்கள் சொல்றாங்கன்னா இந்த டூனா ஃபிஷ்ஷை சாப்பிடுறனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மனச்சோர்வு அப்படியே குறையுது. இதே போல உடல் வளர்ச்சி, தசைகளுடைய வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு இந்த டூனா ஃபிஷ் உதவுவதாகவும் சொல்லப்படுது. இதே போல பிளட் பிரஷர், இரத்த அழுத்தம், இதய நோயுடைய அபாயத்தையும் இந்த மீன் குறைக்குது. இதே போல உடல்ல இரத்த ஓட்ட வளர்ச்சியுடைய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கும் இந்த டூனா ஃபிஷ்ஷை மக்கள் சாப்பிடுவதாகவும் சொல்லப்படுது. முக்கியமான விஷயம் தான் உடம்புல ஏற்படக்கூடிய அலர்ஜி. இந்த அலர்ஜிக்குரிய மருந்தும் இந்த டூனா ஃபிஷ் தான். எனவே இது போன்ற பலவிதமான நன்மைகள் இந்த டூனா ஃபிஷ்ஷை சாப்பிடுறதுனால மனிதர்களுக்கு ஏற்படுது. எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.